ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 3 மேட்ச் தான் விளையாட போகிறோம். அது ஆக்சுவலி 3 மேட்ச் இல்லை, 2 ஸ்கில் கேம், ஒரு மேட்ச் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பிச்சிருச்சு. பாஸ் அண்ட் ஷூட் பண்ணணும். நம்ம பாஸ் பண்ணி ஷூட் பண்ணால் போதும். பாஸ் பண்ணுறதுக்கு 500 பாயிண்ட்ஸ், ஷூட் பண்ணுறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 2000 பாயிண்ட்ஸ் எடுத்துடணும். 3000 எடுத்துடணும். 2 ஷாட்லேயே 3000 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, ஸோ வாங்க செகண்ட் ஸ்கில் கேமுக்கு போகலாம். செகண்ட் ஸ்கில் கேம் வந்துருச்சு. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்கில் கேமில் நம்ம வந்து பாக்ஸஸை ஷூட் பண்ணணும். 500 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. 3000 எடுக்கணும் மாட்டேங்குது இல்லையா. அடுத்தது 1000 வந்துருச்சு. அடுத்தது எவ்வளோ? அடுத்ததும் 500 வந்துருச்சு. ஸோ 1500. ஓ, ஸோ க்ளோஸ் கைஸ். ஓகே, ஸோ க்ளோஸ் கைஸ், மிஸ் பண்ணிட்டோம். 6th சான்ஸு. அட, இதுவும் ரொம்ப ஹையாக போயிடுச்சு. லாஸ்ட்டு சான்ஸ் கைஸ், இதை மட்டும் நம்ம வின் பண்ணிடணும். கமான் எஸ், 2000 பாயிண்ட்ஸ் தான் நடக்குது. இதுக்கு நம்ம வின் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோ போடும்போது பார்ட் 1 வீடியோ வந்து ஃபெலாயினி வந்து 3 மேட்சஸ் விளாண்டுட்டு பார்ட் 2 வீடியோவில் 2 மேட்சஸ் விளாட்றேன்னு. ஆனால் செமிஃபைனல்ஸும் ஃபைனல்ஸும் ஆல்ரெடி விளையாண்டு ஃபெலாயினி வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், நான் எடுக்க முடியல கைஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்துருச்சு. நம்ம இந்த மேட்சோட போகலாம். கமான். ஓகே, ஸோ வாங்க, நம்ம கார்னரோடு ஆரம்பிக்குது. அடாச்சே, நம்மளுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்கே. நம்ம தானே எப்படியாவது வின் ஆகணும் கைஸ். கமான் கோ அண்ட் சூப்பர், எடுத்துட்டான், பாஸ் பண்ணிட்டான். அட, என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, கமான் பாஸ். ஆப்போனண்ட்டுக்கு ஏன்டா பாஸ் பண்ணுற? எனக்கெல்லாம் பாஸ் பண்ணணும் கைஸ். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரீ கிக் எடுக்கிறேன் கைஸ். அட, டேக்கிள் பண்ணிட்டானா? பரவாயில்ல, விடுங்க. நம்ம நிறையா பாஸ் பண்ணி கோல் அடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அட, பாஸ் பண்ணாமல் நானே கிக் பண்ணி இருந்திருக்கலாம். சே, ஓ பால் எடுத்தாச்சு. மறுபடியும் உங்களுக்கே போயிடுச்சு. அட, பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒரு கோல் கேட்டால் அதுக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு கோல் தானங்கடா கேட்குறேன். 1-1 டையில் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேணும். ஒன்லி 1. கமான். சே, ஆஃப் சைடு கைஸ். ஆஃப் சைடு பை மிஸ்டேக்காக கிக் பண்ணிட்டேன். சூப்பர், கரெக்டாக நம்ம பிளேயருக்கே பாஸ் பண்ணியிருக்கானுங்க. அட, நம்மனா அவங்களுக்கு கரெக்டாக என்ன பாஸ் பண்ணுறோம். என்னடா இது? ஓ, பர்ஃபெக்ட் பாஸ் கைஸ். இப்போ ஒரே ஒரு கோல் தான். அடச்சே, இதுவும் பிளாக் ஆயிடுச்சு கைஸ். கமான் கிக் அண்ட் பாஸ். அட கடவுளே, பாஸ் பண்ணி இருக்கக்கூடாது, நானே கிக் பண்ணியிருக்கணுமோ? சூப்பர். ஓ மை காஷ், டைம் அப் ஆயிடுச்சு கைஸ். எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கணும். கமான் அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருச்சு.
ஓகே, ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பாஸ் அண்ட் பாஸ் அண்ட் பாஸ் 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 அட. அண்ட் கரெக்டாக நம்மளுக்கே பாஸ் பண்ணுறான். எங்கடா யாருக்கடா பாஸ் பண்ணுற? ஜாக்கிரதையாக பாஸ் பண்ணுறா. ஏன் மறுபடியும் எனக்கே பாஸ் பண்ணிடு. சூப்பர், குட் ஜாப். கமான். அட, கிக் பண்ணிட்டோம். நான் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். அவன் பிளாக் பண்ணிட்டான். ரெட் கார்டு கைஸ். டேவிடுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. நோ கைஸ், நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். ரெட் கார்டு இருந்ததுனால நான் சப்ஸ்டிடியூட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சப்ஸ்டிடியூட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் ஓவிஆர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நான் நேற்று சும்மா ரிமூவ் பண்ணி விட்டுருந்தேன். அப்புறம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் கைஸ் சப்ஸ்டிடியூட்ஸ்லாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கர் இல்லையே கைஸ். நம்ம ஸ்ட்ரைக்கர் போயாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் தான் நம்ம ஸ்ட்ரைக்கர் டேவிடை பார்க்க முடியும். என்னடா இது, அங்கேருந்து திடீர்னு இங்கே வந்துட்டோம். Come on and time up. மறுபடியும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது கைஸ். ஸோ இப்போ எப்படியாவது ஒரு கோல் பண்ணிடுறோம், இல்லைனா நம்ம அவ்வளோதான் கைஸ், தோற்றோம். ஓகே, பால் நம்ம கையில் வந்துடுச்சு. கடை ஸோ க்ளோஸ். ஆனால் நம்ம கையில் தான் பால் இருக்குது. அண்ட் ஸோ க்ளோஸ். பாஸ் அண்ட் பாஸ் அண்ட் பாஸ். சூப்பர், போலாம். பாஸ். சூப்பரான பாஸ். பேக் பாஸ். இது பேக் பாஸாக பண்ணிட்டுருக்கானுங்க. அண்ட் கோல். பர்ஃபெக்டான கோல் கைஸ். ஆமாம், இனிமேல் நம்ம கோல் அடித்தாலும் இல்லைனாலும் ஐ டோன்ட் கேர். நம்ம வந்து அவங்கள கோல் அடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கோல் அடித்தாங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். மறுபடியும் அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும். கரெக்டாக அவங்களுக்கு பாஸ் பண்ணுற கேம் முடியுது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. வாங்க நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். எம்பாப்பே வந்துருக்கு. 91 ST. சூப்பர் தான்ல. ஓகே, ஸோ வாங்க. ஸோ மீதி ரெண்டையும் அப்புறமேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நான் வந்து என் கிளப்பை காட்டுறேன். ஸோ இதுதான் என் டீமு. ஆட்டோ பில்ட் கொடுத்தா 104 ஓவிஆர் வருது. இதே பாருங்களேன். இப்போ இந்த இது சப்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்கள ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக 2 பிளேயர் வருவாங்கன்னு இல்லை. ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரியாக 2 ஓவிஆர் வரும்ன்ட்டு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஓவிஆர் வரும். ஸோ வாங்க, எனக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இம்பார்ட்டண்ட்டாக வேணும். இது CR7 ரொனால்டோ. நான் வந்து ரொனால்டோ ஃபேன். எனக்கு வந்து ரொனால்டோ தான் வேணும். எனக்கு என்னோடய டார்கெட் வந்து 107 ST ரொனால்டோ இல்லைனா 108 ST ரொனால்டோ வேணும். ஆனால் என்னால் இப்போ இந்த 101 ST ரொனால்டோவே வாங்க முடியாது. இது யார்? இது 104 LM. இவனை வாங்க முடியும். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி LM இருக்கான். இருங்க, ஏன் LM ஓவிஆர் என்னன்னு பார்க்கலாம். 101 102 தான் நினைக்கிறேன். தான் பாருங்கள் 101. ஆனால் எனக்கு நிறைய காயின்ஸ் வேணும் கைஸ். ரொனால்டோ வாங்க. ஸோ இதுதான் என் டீம். ஸோ நான் காட்டுறேங்க பாருங்களேன். சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓவிஆர் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. இப்போ இவன் பண்ணும்போது 1 இன்க்ரீஸ் ஆகும், இவனை பண்ணும்போது 2 இன்க்ரீஸ் ஆகிடும். பாருங்க, என்ன இது தெரியவே இல்லை. சரி, ஓகே. ஸோ இதுதான் என்னோடய மறுபடியும் ஆட்டோ பில்ட் கொடுத்தா ஓவிஆர் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் என் டீம் கைஸ். ஓகே, ஸோ என் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. நான் வந்து இந்த ஃபெலினி நான் சொன்னேன்ல, அதான் இவன் தான் இந்த CM. ஸோ அவனோட ஓவிஆர் 108. என்னோடய டீம்லேயே 109 இருக்கிற ஓவிஆர் லூயிஸ் ஃபிகோ, டாப் ஓவிஆர். அடுத்தது 108 ஃபெலினி. அப்புறம் வந்து
இந்த ஓஜெட் அப்படிங்கிறவன், அப்புறம் டேவிட் 105 எஸ்டி அண்ட் இது. ஸோ இதுதான் என் பிளேயர்ஸ் ரிசர்வ்ஸு. என் ரிசர்வ்ஸ் நீங்கள் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என் ரிசர்வ்ஸ்லாம். ஸோ நீங்களும் வந்து எக்ஸி மொபைல் விளையாடுவீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க எனக்கு. ஸோ பாருங்கள் இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுதான் சப்ஸ்டிடியூஷன். ஸோ வந்து இப்போ என்னோடய ஓவிஆர் 104. ஸோ இதுதான் என் டீம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. பாய்.